ஜாதகத்தில் சூரியன் நீச்சமாக இருக்கு, அதற்கு என்ன செய்ய வேண்டும் எந்த தவறுமே கிடையாது. சூரியனை பார்த்த கிரகம் எதுவோ அதை பொறுத்து அவருடைய பலன் மாறுபடும். ஒரு கிரகம் உச்சமாகிறதுலையோ நீச்சமாகிறதுலையோ பலன்கள் மாறுபடுவது இல்லை. ஓகேவா? ஸோ அந்த கிரகத்தை வேறு எந்த கிரகம் பார்த்துருக்குன்றத நம்ம பார்த்தா போதுமானது. ஸோ அதனால ஒருவேளை உங்களுக்கு அப்படி எதுவாக இருக்குன்னா நீங்க சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்றதன் மூலம் அதை செயல்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த துலாத்துல சூரியன் இருந்தால் சூரியன் நீச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஜாதகப்படி. ஸோ மேபி அதை பேஸ் பண்ணி கூட இவங்க கேட்டிருக்கலாம். இல்லை, அப்படி நம்ம சொல்ல முடியாது. பொதுவா சூரியன் யாருக்கு வீக்கா இருக்கோ அவன் பகலை இருட்டாக்கி தூங்குவான், பகல்ல தாம்பத்தியம் கொள்ளக்கூடிய நிலைக்கு வருவான், சோம்பேறியா இருப்பான், கட்டிலே உணவு உண்வான். இதெல்லாம் சூரியன் நீச்சமா இருக்கிற பலன். ஆனா ஐப்பசி மாசத்துல பிறந்தவங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த கேரக்டர் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அது சூரியனை பார்த்த கிரகத்தை பொறுத்து வாழ்வியல் முறை பொறுத்து மாறுபடும். உண்மையான சூரியன் நீச்சம் உள்ளவன் இப்ப நான் சொன்ன தவறை தான் பண்ணுவான். அவர் ஆவணி மாசம் பிறந்து சூரியன் ஆட்சியா இருந்தாலும், சித்திரை மாசம் பிறந்து சூரியன் உச்சமாகவே இருந்தாலும் இந்த கேரக்டர் இருந்தால் அவருக்கு சூரிய நீச்ச பலன் தான் கிடைக்கும்.